ஹாய் காய்ஸ், இன்னைக்கு டிராயிங் பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னைக்கு வந்து மதர்ஸ் டே. ஸோ நீங்க உங்க அம்மாட்ட போய் ஹாப்பி மதர்ஸ் டே சொல்லிட்டு அப்புறம் இந்த வீடியோ பாருங்க. இன்னைக்கு டிராயிங் என்ன பண்ண போறோம் பாத்தீங்கன்னா, இதுல பாத்தீங்கன்னா தெரியும் அம்மாவும் குழந்தையும் இருக்கிற மாதிரி இதை தான் இன்னைக்கு நம்ம வந்து வரைய போறோம். இதுல வந்து நான் வந்து ஸ்னோ ஒயிட் போர்டு யூஸ் பண்ணியிருக்கேன், போஸ்டர் கலர் நான் பண்ணியிருக்கேன். ஆனா வீடியோல நான் சொல்லி தரும் போது சாதாரண நம்ம டிராயிங் நோட்ல எப்படி வரைவோமோ அந்த மாதிரி ஒரு பேப்பர்ல தான் நம்ம வரைவோம். கலர் பென்சில் நீங்க யூஸ் பண்ணி வரைங்க. இல்ல நான் போஸ்ட் கலர் வச்சிருக்கேன்னு நினைச்சீங்கன்னா நீங்க இந்த மாதிரி ஸ்னோ ஒயிட் போர்டு அப்படின்னு நீங்க கடையில கேட்டீங்கன்னா கொடுப்பாங்க, அந்த போர்டு யூஸ் பண்ணி வரைங்க. பேப்பர்ல நீங்க வந்து போஸ்ட் கலர் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து பேப்பர் கிழிஞ்சு போயிடும், அதனாலதான் சொல்றேன். இப்ப இந்த வீடியோ பாருங்க. இன்னைக்கு வந்து நம்ம டே 3 தான் பார்க்க போகிறோம். அதாவது சைடில் வச்சுருக்க அந்த மதர்ஸ் டே ஸ்பெஷல்னால நான் இந்த மாதிரி பண்ணிக்கிறேன். அதாவது நான் எப்படி வரைகிறேன்றதை ஃபஸ்ட்டு நான் வரைஞ்சிடறேன், அப்புறம் உங்களுக்கு எப்படி ஈஸியாக வரைகிறது நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வி ஷேப்பில் வந்து நம்ம போட்டுக்கணும். வி ஷேப்பில் போட்டு அங்கே வர மாதிரி நம்ம அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி மாற்ற வேண்டியதான். ஒரு வட்டம், அதாவது லெஃப்ட் சைடு ஒரு சர்க்கிள், அப்புறம் ரைட் சைடில் ஒரு சர்க்கிள், அதாவது சர்க்கிளாக நம்ம போட்டுக்க வேண்டியதான். அதுக்கு தான் நம்ம ஃபஸ்ட்டு கிளாஸ்லாம் சர்க்கிள் ப்ராக்டிஸ் பண்ணுது. இதுக்கப்புறம் அந்த இதை சர்க்கிளை செமி சர்க்கிளாக நம்ம வந்து மாற்றிக்க வேண்டியதான். அதுக்கப்புறம் இப்போ நான் பண்ணதை பார்த்தீங்கன்னா தெரியும், சர்க்கிள்லேருந்து அதுக்கப்புறம் வட்டம் போட்டு இந்த ஆஃப் சர்க்கிளாக நான் மாற்றுவேன். அது அந்த லெஃப்ட் சைடில் அந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த தொப்பி மாதிரி போட்டு நான் அட்ஜஸ்ட் பண்ணுறேன். அது குழந்தைக்கு வரைகிற மாதிரி நான் வரைகிறேன். இப்போ அதை இது நான் எப்படி வரைகிறேன்றதை நான் ஃபஸ்ட்டு போட்டிருக்கேன். இதுக்கு அடுத்தது நான் வந்து எப்படி வந்து ஈஸியாக குழந்தைங்க வரைகிறதுன்னு அப்படியே நான் இதோட கண்டினியூ பண்ணி போடுவேன். அதான் இப்போ ஃபுல் கச்சேரியில் வச்சு பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு நல்லா இப்படி தெளிவாக இருக்கும். இது எங்கெங்கே எப்படி வளைக்கிறேன்ட்டு இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் எப்படி நான் வரைகிறேன்னு, எவ்வளோ லைட்டாக நான் பென்சில் பிடிச்சிட்டு வரைகிறேன்னு. இது ஹெச்பி பென்சில், சாதாரண ஒரு டிப் பென்சில் தான். இருக்கிறது எப்படி எங்கெங்கே வளையும் அப்படின்றத நான் லைட்டாக நான் கொடுத்துக்கிறேன் பாருங்கள். கண், இதுக்கப்புறம் வந்து வாய், ஒரு வழியாக நான் ஃபுல்லும் வரைஞ்சிட்டேன். அதாவது எங்கே எப்படி அட்ஜஸ்ட் பண்ணி மாற்றுறதுன்னு. மேலே வந்து இப்போ வந்து அந்த ஆர்டின் வந்து நம்ம 3 ஆர்டின் அப்படியே வரிசையாக போட்டுற வேண்டியதான். இது வந்து ஃபுல்லும் நான் வரைஞ்சிட்டேன். நான் வரைஞ்சது எப்படின்ட்டு நான் இப்போ பண்ணி சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் நீங்கள் எப்படி குழந்தைங்க ஈஸியாக வரைகிறதுனா, ஃபஸ்ட்டு முக்கோணம் நான் போட்ட மாதிரி போட்டு அதுக்கேற்ற மாதிரி இப்போ நான் முக்கோணம் போடுறேன் பாருங்கள் எவ்வளோ மெல்லமாக. ஃபஸ்ட்டு நான் பென்சிலில் ஸ்கெட்ச் பண்ணதை பார்த்தீங்க. இப்போ வந்து ஈஸியாக எப்படி வந்து நீங்கள் பண்ணுறதுன்னு நான் இப்போ சொல்கிறேன். அப்படியே வி ஷேப்பில் அப்படியே நம்ம போட வேண்டியதான். வி ஷேப்பில் வந்து கருவு மேலே மட்டும் லைட்டாக வளைச்சிக்கணும். அதுக்கப்புறம் அந்த வீலேருந்து அப்படியே கண்டினியூவாக நம்ம அந்த கோடை வந்து வரைச்சி அப்படியே போட வேண்டியதான். இப்போ வந்து நான் வி போட்டதுக்கப்புறம் அந்த ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி செமி சர்க்கிளாக நான் வந்து லைட்டாக சர்க்கிளை வந்து இது பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி நான் வரைகிறேன். பார்த்தீங்கன்னா தெரியும், இது நான் பேப்பரில் நார்மல் பேப்பரில் தான் வரைகிறேன். நீங்களும் உங்கள் ட்ராயிங் நோட்டில் இந்த மாதிரி வரைங்க. அதே மாதிரி லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி நான் வந்து குழந்தைக்கு அந்த இது வந்து வரைகிறேன், கழுத்து. அதை எப்படி வளைச்சி ஸ்கெட்சால் நான் பண்ணுறேன்னு பாருங்கள். இப்போ வந்து கைக்கு, அதாவது அந்த கை வளைச்சி வந்தது வீக்கு பேரலாக சைடில் நம்ம கோடு போடுறோம். அதுக்கப்புறம் அந்த காது, அதாவது குழந்தைக்கு அந்த கீழே அந்த இதுக்கு நான் இப்போ அட்ஜஸ்ட் பண்ணி போடுறேன். அப்புறம் அம்மாவோட கை, அதுக்கப்புறம் அம்மாவோட கையோட அப்படியே கண்டினியூஷனாக நான் வந்து அப்படியே வந்து வளைக்கிறேன். கீழே வந்து அதே மாதிரி அந்த மதரோட இது முடிச்சிடுறேன். இது வந்து மதரோட கை, இன்னொன்று ஒரு கை வந்து பிடிக்கிற மாதிரி போட்டிருக்கோம். இப்போ வந்து நான் குழந்தை வந்து அப்படியே அம்மாவோட ஒட்டி இருக்கிறத நான் சேர்த்துட்டேன். இப்போ குழந்தையோட காதுலேருந்து நான் அப்படியே இப்போ அடுத்த ஜாயின் பண்ணுறேன். இதுவும் அதே இந்த செமி சர்க்கிளில் நம்ம போட்டதை அப்படியே நான் வந்து கண்டினியூ பண்ணி அப்படியே வரைகிறேன். வட்டம் போட்டு அதுலேருந்து நம்ம பிரித்தோம்ல ஃபஸ்ட்டு ட்ராயிங்கில், அதே மாதிரி இப்போ நான் பிரிக்கிறேன். ஸ்கெட்சை வச்சு நான் இப்போ ஃபுல்லும் முடித்து இது பண்ணுறேன். மேலே வந்து அதோட கொண்டை போட்டாச்சு. அதுக்கப்புறம் முடி வந்து வளைச்சி போட்டேன். இப்போ கண்ணுக்கு வந்து நான் கண்ணு கொடுக்குறேன். அதே மாதிரி வாய் வந்து அதில் உள்ள மாதிரி நான் அப்படியே வளைச்சி கொடுக்குறேன். எப்படி இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி உள்ளே வளைச்சிட்டு கருப்பு கலர் இருக்கனால நான் ஸ்கெட்சாக யூஸ் பண்ணி கலர் அடிச்சிடுறேன். கண்ணுக்கும் அப்படியே இந்த வாய்க்கும் நம்ம ஃபுல்லு கலர் அடிச்சிடுறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், இது நான் கலர் பென்சிலில் வந்து அதுக்கு அடுத்து கலர் பண்ணுவேன். அதே மாதிரி ரைட் சைட்லேயே இப்போ நான் வந்து கண்டினியூ பண்ணுறேன். அதான் மதரோட கண்ணுக்கு அப்படியே வரைகிறேன். நான் வந்து மதரோட கண் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இப்போ நான் வாய் இது பண்ணுறேன், ட்ராயிங் பண்ணுறேன். அதே மாதிரி மதரோட இதுக்கும் முடி வந்து காது போட்டு முடி போடுறேன். பார்த்தீங்கன்னா அப்படியே வளைச்சி போடுறேன். ஃபஸ்ட்டு நான் அந்த வட்டம் போட்டதுலேருந்து நான் கொண்டு வந்ததுன்னு அதை வந்து இப்போ வந்து நான் ஸ்கெட்ச் யூஸ் பண்ணி பண்ணுறேன். இதே மாதிரி நீங்களும் ஸ்கெட்ச் யூஸ் பண்ணி பண்ணுங்கள். இப்போ வந்து முடி வந்து நான் ரைட் சைடில் பண்ணி முடிகிறேன். எப்படி வந்து வளைஞ்சி வருமோ அதுக்கேற்ற மாதிரி நான் பண்ணி போடுறேன். எங்கே வளையுமோ எப்படி வந்து அட்ஜஸ்ட் பண்ணி முடியும்ன்ட்டு. அப்புறம் வந்து நான் அந்த மேலே அந்த கொண்டை இருக்கிற இடத்துக்கு நான் கொண்டை போட்டு அதை வந்து நான் ட்ராயிங் பண்ணி முடிக்கிறேன். இந்த சைடு அப்புறம் அதே மாதிரி ஆர்டின் நான் ஃபஸ்ட்டு வரைஞ்சேன்னா அதை வந்து இப்போ நான் ஸ்கெட்சால் யூஸ் பண்ணி அப்படியே முடிச்சிட்டேன். இப்போ ஒரு வேளையாக நம்ம ட்ராயிங் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ நான் கலர் பண்ண போகிறேன்.
இப்போ வந்து நான் வந்து போர்டு யூஸ் பண்ணுறேன். நீங்கள் வந்து பேப்பர்லேயே கலர் பென்சில் யூஸ் பண்ணிக்கோங்க. அதே தான் நான் வந்து கலர் பென்சில் இப்போ யூஸ் பண்ணாமல் வேறு போர்டில் வரைஞ்சி நான் வந்து கலரை யூஸ் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு இன்ட்ரோவில் நான் சொல்லியிருந்த மாதிரி இப்போ வந்து நான் போஸ்டர் கலர் யூஸ் பண்ணுறேன். ஃபேஸுக்கு நீங்கள் நான் கொடுக்குற கலர் தான் கொடுக்கணும்னு கிடையாது. உங்கள்கிட்ட கலர் பென்சில் எந்த கலர் பென்சில் ஸ்கின்னுக்கு கொடுக்க முடியுமோ அந்த ஸ்கின் டோனு அதுக்கேற்ற மாதிரி ப்ரௌன் கலர் இல்லைனா லெஃப்ட் சைடில் அந்த பிக்சரில் உள்ள கலர் நீங்கள் கொடுத்துக்கலாம். இதை வந்து நான் போஸ்டர் கலர் யூஸ் பண்ணுறேன். ஸ்னோ ஒயிட் போர்டில் யூஸ் பண்ணுறேன், பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ வந்து நான் அதே மாதிரி குழந்தைக்கும் அதே கலர் வச்சு நான் முடிக்கிறேன். கலர் இருந்துச்சுன்னா நீங்களும் கலர் யூஸ் பண்ணலாம். கலர் இல்லாதவங்க நீங்கள் வந்து நோட்டில் யூஸ் பண்ணும்போது அதே கலர் பென்சில் யூஸ் பண்ணி நீங்கள் கலர் பண்ணிக்கோங்க. கலர் பென்சில் இல்லை, கலர் நான் போஸ்டர் கலரே வச்சுருக்கேன் அப்படின்னா நீங்கள் ஸ்னோ ஒயிட் போர்டுன்னு ஒரு போர்டு கடையில் விற்கும், அந்த போர்டில் யூஸ் பண்ணுங்கள். இப்போ நான் ட்ரெஸ்ஸுக்கு கலர் அடிக்கிறேன். ஒவ்வொருத்துக்கும் எப்படி கலர் அடிக்கிறேன்னு நான் பார்த்தீங்கன்னா தெரியும். கலர் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி கலரில் யூஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லை கலர் பென்சில் இருந்துச்சுன்னா கலர் பென்சிலில் கூட நீங்கள் இந்த கலர் அடிக்கலாம். என்னென்ன கலர் வச்சுருக்கீங்களோ பிங்க் கலருக்கு பிங்க் கலர், அந்த லெஃப்ட்டில் இருக்கிற அந்த பிக்சருக்கு ஏற்ற மாதிரி கலர் அடிக்கலாம். இல்லை உங்களுக்கு பிடிச்ச கலர் கூட நீங்கள் அடிச்சுக்கலாம். உங்களுக்கு என்னென்ன கலர் பிடிக்குதோ அதுக்கேற்ற மாதிரி அடிச்சுக்கலாம். இப்போ அதான் நான் வந்து ரோஸ் கலர் அடித்து முடிச்சிட்டேன். இப்போ வந்து அதே லெஃப்ட் சைடு அந்த பாப்பாவோட ட்ரெஸ்ஸு ப்ளூ கலருக்கு நான் ப்ளூ கலர் அடிக்கிறேன். அதில் பார்த்தீங்கன்னா லைட்டாக தான் இருந்துச்சு, நான் டார்க்காக கொடுக்குறேன். நான் வந்து எனக்கு பிடிச்ச கலராக கொடுக்குறனால நான் கொடுக்குறேன். உங்களுக்கு என்ன கலர் பிடிக்குமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கலர் கொடுத்துக்கலாம். அதான் மேலே கீழே நான் என்னென்ன கலர் கொடுக்கணுமோ அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி நான் கலர் கொடுக்குறேன். நீங்கள் கலர் பென்சிலில் கூட கொடுக்கலாம். கலர் பென்சில், கலர் க்ரையான்ஸ், அப்புறம் இருக்கிற ஸ்கெட்சு, அப்புறம் எதுனாலும் கலர் நீங்கள் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு மீடியம் உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் சூஸ் பண்ணி நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ நான் தலைமுடிக்கு, அதாவது அந்த கவசம் போட்டிருக்கிற அந்த தலை இதுக்கு நான் ஆரஞ்சு கலர் அடிக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச கலர் கூட அடிச்சுக்கலாம். ப்ரௌன், பிளாக், அந்த மாதிரி எந்த கலர் வேணாலும் நீங்கள் அடிச்சுக்கலாம். நான் வந்து ஆரஞ்சு அடிக்கிறேன். எனக்கு ஆரஞ்சு கலர் பிடிக்குன்றனால நான் ஆரஞ்சு அடிக்கிறேன். கலர் பென்சிலில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கலர் நீங்கள் போஸ்டர் கலர் இல்லை வாட்டர் கலர் எது வச்சுருந்தாலும் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் யூஸ் பண்ணுறது வந்து போஸ்டர் கலர் தான் நான் யூஸ் பண்ணுறேன். இப்போ மேலேயும் ஃபுல்லும் அதே மாதிரி நான் அடித்து கலர் அடித்து முடிக்கிறேன். பார்த்தீங்கன்னா தெரியும், ஓரளவுக்கு தண்ணியாக நான் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி முடிக்கிறேன். வேறு அடுத்த கிளாஸில் வந்து நம்ம வந்து கலர் பென்சில் நான் யூஸ் பண்ணுறேன். கலர் பென்சில் எப்படி அடிக்கிறது நான் சொல்கிறேன். இது போஸ்டர் கலர் நான் யூஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட் கிளாஸ் இதேமாரி பார்ப்போம். இது நீங்கள் கலரில் பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து போர்டு யூஸ் பண்ணுங்கள். பேப்பரில் பண்ண வேணாம். பேப்பரில் நீங்கள் கலர் பண்ணிங்கன்னா கலர் வந்து ஒட்டாது, பேப்பர் கிழிஞ்சு போயிடும். அதனால் போர்டு யூஸ் பண்ணுங்கள். ஸ்னோ ஒயிட் போர்டுன்னு கடையில் கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க, 3 ரூபா தான் இருக்கும். அது நீங்கள் வந்து பேரண்ட்ஸ்கிட்ட கேட்டு வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் ஆர்டினுக்கு ரெட் கலர் அதே மாதிரி நான் கொடுக்குறேன். நீங்களும் அதே மாதிரி கொடுத்துக்கலாம். கலர் வந்து இதில் எவ்வளோ டார்க்காக ஆக்கிறேன்னு பார்த்தா தெரியும். போஸ்டர் கலர்ன்றனால நல்லா டார்க்காக இருக்கும். கலர் பென்சில் அடிக்கும்போது நல்லா டார்க்காக அடிங்க, அப்போ தான் கரெக்டாக வரும் உங்களுக்கு. இல்லைனா கரெக்டாக வராது அதே அளவுக்கு கலர் நல்லா பக்காவாக. இதை வந்து பண்ணி முடிச்சுட்டு உங்கள் அம்மாட்ட காட்டுங்க. இப்போ அடுத்த ஆர்டின் நான் போடுறேன். இப்போ வந்து ஆர்டின்லாம் முடிச்சாச்சு. இப்போ கண்ணுக்கு பிளாக் கலர் வச்சு நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். இது ஃபினிஷிங் டச்சுன்னு சொல்லுவாங்க. இது நான் கலர் பென்சில், நீங்கள் கலர் பென்சில் அடிச்சிருந்தீங்கன்னா ஸ்கெட்சை வச்சு கடைசியாக முடிங்க. இது நான் போஸ்டர் கலர் யூஸ் பண்ணுறதுனால திருப்பி மேலே வந்து நான் அட்ஜஸ்ட் பண்ணி திருப்பி நான் வரைய வேண்டியதாக இருக்குது. நீங்கள் கலர் பென்சில் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி திருப்பி மேலே வரையணும்னு அவசியம் இருக்காது. எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் மொத்தமாக ஒரு ஸ்கெட்சால் நான் அவுட்லைன் போட்டுருவேன். உங்களுக்கு அது அவுட்லைன் தேவைப்படாது, ஏன்னா நீங்கள் கலர் பென்சில் யூஸ் பண்ணுறனால அவுட்லைன் உங்களுக்கு தேவைப்படாது. இது நான் வந்து கலர் பென்சில் யூஸ் பண்ணாமல் போஸ்டர் கலர் யூஸ் பண்ணுறனால இப்படி அடிக்குது. போஸ்டர் கலர் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி கடைசி அவுட்லைன் நீங்கள் கொடுக்கணும். மொத்தமாக முடிச்சாச்சு. நம்ம முடிச்ச ட்ராயிங் இந்த மாதிரி இருக்கும், அடித்து டிஸ்பிளே பண்ணுங்க. என்ன கைஸ், வீடியோ பார்த்துட்டிங்களா? இதே மாதிரி நீங்களும் பண்ணுங்க. உங்கள் அம்மாவுக்கு வந்து கிஃப்டாக நீங்கள் கொடுங்க. உங்கள் அம்மா என்ன சொல்கிறாங்கன்னு நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.